ஈவினிங் ரொட்டீன் போட்டே ரொம்ப நாள் ஆன மாரி ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன். அடுப்பு பக்கத்துல இருக்க அந்த ரேக் வந்து ரொம்ப நாளா கழுவணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இந்த எண்ணெய் பிசுக்கு, உப்பு கரை இதெல்லாம் பட்டு ஒரு மாரி கொஞ்சம் அந்த கம்பியெல்லாம் ஒரு மாரி சொர சொரன்னு ஆன மாரி இருந்தது. ஸோ அத வந்து எடுத்து சிங்க்ல போட்டு ஊற வச்சிருந்தேன். அப்படியே வெளியில வந்து கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊத்திடலான்னு சொல்லிட்டு பாட்டில்ல வந்து புடிச்சு எப்பவுமே இந்த மணி பிளான்ட்டுக்குலாம் வந்து கொஞ்சம் லிமிட்டா தான் வந்து தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வர சொல்ல இந்த மணி பிளான்ட் வந்து நான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துட்டு வந்து வச்சது. நல்லா க்ரோத் ஆகி சூப்பரா இருந்தது. இந்த மீனும் வந்து நல்லா வளர்ந்துட்டுச்சு. என்னதான் திட்டிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாலும், பட் அப்பப்போ பார்க்கறதுக்கு இந்த மீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அப்படியே அந்த மணி பிளான்ட் பாட்டிலுக்குள்ள தான் வச்சிருந்தேன். பட் அதோட வேரும் வந்து வெளியில வந்து நல்லா சூப்பரா வந்து க்ரோத் ஆகியிருந்தது. ஈவினிங் போல ஏதாச்சும் கஞ்சி குடிக்கணும் போலயே இருந்தது. சரி கருப்பு உளுந்து வந்து இருந்தது. சரி இதை வச்சு ஒரு 1/4 கப் வந்து கடாயில போட்டு நல்லா லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கூட அரைக்க சொல்ல ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொர கொரப்பா. 1/4 கப் வந்து தண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சா போதும். ஏன்னா வறுத்துட்டோன்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து நாட்டு சர்க்கரையும் தேங்காவும் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேங்காவும் நெய்யில் சேர்த்து வறுத்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன். எனக்கு கஞ்சி எடுத்துக்கிட்டு பாப்பா வந்து பால் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பீடியாஷூர் போட்டு பாலெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து வெளியில் போயிட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சியோட வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து முடிச்சாச்சு. இதோட அடுத்து ஒரு ஷார்ட்ஸ்